வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கு. இன்றைக்கி குக் வித் கோமாளியில் செஞ்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபி வந்து கனிங்கிறவங்க செஞ்சது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு மலேசியன் ரெசிபிகள் வேணும்னா என்னோடய சேனலுக்கு விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். மொதல் ஸ்டெப்பு நம்ம வந்து பாலில் வந்து ரப்பீருங்கிற ஸ்வீட் செஞ்சுக்கிடுவோம். இது வந்து உண்மையிலே சொல்லப்போனால் அது வடநாட்டு டிஷ்ஷு. அங்கே தான் இந்த மாதிரிலாம் செய்வாங்க. பால் வந்து நான் வந்து 300 கிராம் பால் போடுறேன். நீங்கள் மாவு பாலாக இருந்தாலும் கலக்கி போடலாம், பசும்பால் போடலாம், கொத்தால் இருக்கிற ஃபுல் க்ரீம் மில்க்கு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 பாலில் நீங்கள் என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கிறங்க. இது கொஞ்சம் நம்மளுக்கு திக்னஸாக வரணும். திக்னஸாக வர அந்த ஆடைகள் எல்லாம் வரும். அதை அப்படியே ஒதுக்கி வைக்கணும். இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டாக 10 நிமிஷம் தான் ஆச்சு. ஏன்னா நம்ம பால் குறைவாக தான் போட்டிருக்குறோம், 300 மில்லி பால் தான் போட்டிருக்குறோம். இது வந்து 6 பிரெட் பாலுக்கு கரெக்டாக வரும். இதை வந்து நம்ம இந்த மாதிரியே செஞ்சு ஐஸ்வெல்லில் வச்சு ஒரு மணி நேரம் வச்சு நம்ம இதை மட்டும் சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பால் டின்னு, அதாவது மில்க் மேட் பால் டின் வந்து 2 ஸ்பூன் போடுங்க. சீனி வேண்டாம். இதுக்கு மேலே உங்கள்கிட்ட இந்த பால் டின் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீனி 2 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிப்பு வந்து உங்கள் ரசனைக்கு தக்க நீங்கள் போட்டுக்கிறோங்க. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனு ஏலக்காய் தூள், ஒரு 3 ஸ்பூனு முந்திரி பாதாம் பிஸ்தாவை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அந்த தூள் போடுங்க. இதை நீங்கள் வந்து நெருன்னு கூட போடலாம். நான் வந்து கொஞ்சம் தூள் பண்ணி போடுறேன். அப்புறம் இந்த ஓரத்தை ஃபுல்லாக எடுத்து விட்டுக்கிறோங்க. அந்த ஆடைகளை ஃபுல்லாக எடுத்து உள்ளுக்குள்ள பாலுக்குள்ளே விட்டுருங்க. அது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். இதை அப்படியே ஐஸ்பெட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சோன்னு உப்பு போடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ வாங்க நம்ம வந்து பிரெட் பால் செய்வோம். மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான ப்ரெட் வந்து இந்த கடனியா தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரெட்டில் வந்து இப்போ நான் வந்து 5 எடுத்துருக்கிறேன். ஓரத்தை வந்து கட் பண்ணிடுங்க. ஓரத்தை கட் பண்ணாக்கமா கூட நம்ம போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வெள்ளையாகத்தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து பொரிக்கத்தானே போகிறோம், அதனால் பிரச்சனை இல்லை. இதை தூள் பண்ணிக்கிறேங்க. இப்போ தூள் பண்ணியாச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேங்க. அப்புறம் பிஸ்தா, முந்திரி, பாதாம் பருப்பு அதை வந்து தூள் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதை உள்ளுக்குள்ளே வைக்க போகிறோம். அப்புறம் 1 ஸ்பூனு நிஷ்டம் போடுங்க. இது வீட்டில் இருந்தால் போடுங்க, இல்லைண்டா வேண்டாம். மில்கை மட்டும், பாலை மட்டும் ஊற்றி பிணையலாம். பால் வந்து கரெக்டாக நம்மளுக்கு 1/2 ஸ்பூன் பால் தான் தேவைப்பட்டுச்சு, ரொம்பலாம் தேவைப்படலை. இந்த ரொட்டி தூளுக்கு நம்ம 5 பிரெட் மட்டும் தான் தூள் பண்ணியிருக்கிறோம், நிறையாலாம் தூள் பண்ணலை. இது கரெக்டாக நம்மளுக்கு 5 பவுல் தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிணைஞ்சிக்கிறோங்க. இப்போ வந்து சின்ன பவுலாக செஞ்சு உள்ளுக்குள்ளே வந்து நம்ம முந்திரி பாதாம் தூள் வச்சுருக்கிறோம்ல, அதை கொஞ்சமாக வச்சு போல் செஞ்சு நம்ம பொரிக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பொடி உருண்டையாக எடுத்துக்கிறோங்க. உங்கள் விருப்பம் உருண்டை. இந்த மாதிரி போல் செஞ்சு உள்ளுக்குள்ளே வந்து விரலில் வச்சு இப்படி செய்யுங்க. கொலக்கட்டைக்கு எப்படி செய்வோம் அந்த மாதிரியே செய்யுங்க. செஞ்சு உள்ளுக்குள்ளே வந்து அந்த தூள் இருக்குல்ல, பாதாம் முந்திரி பிஸ்தாவோட தூள், அதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வச்சு மூடிடுங்க. இந்த மாதிரி தான் அஸ்வின் செஞ்ச மலேசியன் பலகாரமும் இப்படி தான் நம்ம செய்யணும். மாவு வேறு, உள்ளுக்கு வைக்கிற பொருள் வேறு. அந்த லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லா நாட்டு டிஷ்ஷும் செய்கிறாங்களே, மலேசியன் டிஷ் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி அஸ்வின் செஞ்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அந்த லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுக்கிறேங்க. அவ்வளோதான், வச்சு மூடிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து எல்லா உருண்டையும் ரெடி பண்ணிடுவோம். அவ்வளோதான், 5 உருண்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க போய் பொரிப்போம். எண்ணெயை வந்து நான் முதல்லையே வந்து சூடு பண்ணிட்டேன். சூடு பண்ணி சின்ன தீயில் தான் வச்சுருந்தேன். இப்போ அப்படியே போடுங்க. எண்ணெயை கூடுதலாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். எண்ணெய் முக்கியமாக கருவு விட்டுறாதீங்க. கோல்டன் கலராக வந்ததோட எடுத்துருங்க. அதே நேரத்தில் நம்மளுக்கு உள்ளுக்கும் நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கணும். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்குறோங்க. பக்கத்துலேயே நின்றுக்குறோங்க, இல்லைன்னா கருவி போயிடும். அப்புறம் உள்ளுக்கு வேகாது. தீயை வந்து நல்லா மீடியம் லோவில் வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு பொரியட்டும், அமைதியாக பொரியட்டும். இந்த பொரிக்கிறதுக்கு டைம்னு பார்த்தா நம்மளுக்கு 5 நிமிஷம். நம்மளுக்கு வந்து அந்த பால் ஸ்வீட்டு செய்கிறதுக்கு நம்மளுக்கு 10 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், எல்லாம் ஒரே கலராக வந்துடணும். வந்த பிறகு எல்லாத்தையும் எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லாம் பொரிச்சிட்டோம். இப்போ நம்ம வச்சு
நம்ம வந்து ரப்பீரை ஊற்ற போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கிற மில்க் ஸ்வீட் இருக்குல்ல ரப்பீர், அதை ஊற்றுங்க. ஊற்றி அதுக்கு மேலே வந்து பருப்பு, அதாவது பிஸ்தா, முந்திரி, எதுவும் பருப்பு இருந்தால் மேலே தூவி விட்டுக்குறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த தூளை கூட நீங்கள் தூவி விட்டுக்கரலாம். ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து மலேசியன் ரெசிபி வேணுண்டா என் சேனலில் நிறையா நான் போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஆதரவும் இந்த சேனலுக்கு கண்டிப்பாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்ல பதிலை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ.